ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ரொம்ப ஈஸியான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 10 பூண்டை வந்து தோல் உரிக்காமல் தட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 தக்காளி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. வாணலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், சீரகம் அது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி வச்சு சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வேகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் சேர்க்கும்போது லைட்டாக கீரி சேர்த்துக்கோங்க, இல்லைனா மேலே வந்து பட்டுரும். மேலே தெரிக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக வெட்டிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும், குழம்புக்கும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயில் கிண்டி விடும்போது மசாலாவை. ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து முட்டை குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டியாக வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை அதிகமாக குழம்பு வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றும்போது முட்டை குழம்பு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
மீதி இருக்க முட்டையை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்க்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஃபுல்லாக நம்ம வச்சோம்னா முட்டை வந்து உடஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான அருமையான ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைகள்லாம் அவ்வளோ ஒரு வேணுன்ட்டு வாங்கி அப்படி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை குழம்பு. சுட சுட சாதத்தில் இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்தையும் அந்த முட்டை குழம்பையும் அந்த முட்டையும் பிசைஞ்சி முட்டையோடு நம்ம சும்மா சாப்பிட்டுக்கலாம். அந்த குழம்பையும் அந்த சாதத்தையும் பிசைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.